ஹாய் தோஸ்த், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்டா? அந்தமானில் நார்த் பே அண்ட் ரோஸ் ஐலாண்டு ரெண்டுக்கும் சேர்த்து ஷிப்பில் அவங்களே கூட்டி போய் அவங்களே திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. 850 வாங்குவாங்க டிக்கெட்டு. இப்போ நான் காமிக்கிறது வந்து குஃபா டைவிங் சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த இதில் வந்து சிலிண்டர் எல்லாம் கட்டிட்டு உள்ளேயே வந்து மாஸ்க்கு எல்லாம் கட்டிட்டு அவங்களே உள்ள ஒரு கோச்சர் வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4-5 மினிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அவங்களே உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம வெளியில் பார்க்கக்கூடியதெல்லாம் கடலுக்கு உள்ளே போய்ட்டு அடியில் வந்து நேச்சரெல்லாம் சூப்பராக நம்ம பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நேச்சுரலாக தெரியுது. நானும் என் பையன், பெரிய பையன், என் சின்ன பையன் எல்லாமே நாங்கள் உள்ளே போய்ட்டு ஆளுக்கு ஒரு ட்ரெயினரை கூப்பிட்டுட்டு உள்ளே போனோம். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுண்டு. இந்த ஸ்கூபா டைவிங்கிற இந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து உடம்பு வந்து ஃபிட் போகிற இருந்தால் மட்டும் அலோட் பண்ணுவாங்க. ஏதாச்சும் உடம்புல வந்து ப்ராப்ளம் இருந்துச்சாங்க நம்ம சொல்லணும், இல்லை எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்களாக்க உள்ளே இறங்கின பின்னாடி இந்த காது குங்குன்றது, மூச்சு வாங்க மாட்டாமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே அவங்க வந்து வெளியில் வந்து ட்ரைனிங் கொடுத்த பின்னாடி நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் நம்மளை கேட்டு உள்ளே இறக்குவாங்க. அதேமாதிரி உள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாங்க வச்சு இன்னென்ன சிக்னல் கொடுக்கணும், கையால் வந்து சைகை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. அப்போ ஒன்று இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, காது வந்து இப்படி எனக்கு குங்குன்னு இருக்குது அப்படின்போது இன்னும் சைகையில் கொடுங்க, எனக்கு மூச்சு வாங்க முடியல அப்படின்போது இந்த மாதிரி சைகை கொடுங்க. அப்போ கையால் எல்லா சிக்னல் பண்ணி தான் நம்மளை வந்து உள்ளே இறக்குவாங்க. அப்படி ப்ராப்ளம் இருந்துச்சாக்க நம்ம தண்ணிக்குள்ளே வந்து அந்த சிக்னல் பண்ணணும். அப்படி பண்ணமாக்க இந்த ப்ராப்ளம் இருக்குது, அப்போ இதுக்கு இது இந்த மாதிரி பண்ணுங்கன்றாங்க. அப்போ முடியல அப்படின்போது இந்த ப்ராப்ளம் இந்த இது சைகை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூடயே அவங்க இருக்கனால நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவங்களே பார்த்துக்குறாங்க. முடியல அப்படின்னும்போது நம்ம வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சிலிண்டர் கட்டிக்கிற ஒரு வாட்டி தண்ணிக்குள்ளே இறங்கிட்டீங்களாக்க அதே பே பண்ணணும். நீங்கள் உள்ளே 1 நிமிஷம் இருந்தாலும் 30 செகண்ட் இருந்தாலும் ஃபுல் பேமெண்ட் பண்ணி ஆகணும். இதுதான் பாருங்கள் என் பையன் எப்படி கையாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஏன்னா மீனை பிடிக்கலாம்னு அது பக்கத்தில் வந்தாலும் நம்ம டச் பண்ண டக்குன்னு ஓடிடும். அது அந்த டிஃப்ரெண்ட்டான பாறையில் நம்ம வந்து கை வச்சு பார்க்கலாம், தடவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி ஒரு பூ மாதிரியாக, வெளியில் உள்ள பூ மாதிரியாக இருக்குது பாருங்கள் அந்த ஒயிட்டு இதெல்லாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அந்த லைட் க்ரீன் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.